ரெண்டு பிரச்சனை. சீனா ஜேவிபியோட நிற்கிறது, அமெரிக்கா என்பிபியோட நிற்கிறது. என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலான முருகல் நிலைகள் கொஞ்சம் இப்போது அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது. அனுர குமாரதிசாநாயக்கா இந்த இதுகளை, அதாவது அந்த நிவாரணங்களை அறிவித்தது கூட டில்வின் சில்வாக்கு தெரியவும் மாட்டுது. அவங்களோட குழுவோட கலந்து ஆலோசிக்கவும் இல்லை. அனுகுமத சனாயக்கா பொறுத்தவரையில் ஓரளவுக்கு கூடுதலாக கூட கொஞ்சம் சென்டிமெண்ட் உடனே சொல்லி விடுறது. இப்போ அவங்க கேட்டதுன்றா உலகத்தையும் சொல்லிட்ட, இதுக்கு இருந்து காசு வரும், உலகத்தையும் சொல்லி உலகம் கட்டாது உங்களால். அதுக்கு பிறகு ஐஎம்எஃப்க்கு, இப்போ ஐஎம்எஃப் 200 மில்லியனை கேட்டிருந்தாலும் ஐஎம்எஃப் அதுக்கு கன்சிடர் பண்றேன்னு சொன்னா அதையும் நம்பி இருக்கிறாங்க. இப்ப இது ஒரு என்ன சொல்றது, ஒரு டூ ஓ டை என்ற சிச்சுவேஷன். நீ இதுல வின் பண்ணலாம் அல்லது விழலாம். அப்ப இதுல உண்மையில் இது இப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில் திமல் வீரவன்சா சொன்னது, இந்த ஏப்ரல்ல இந்த அரசு கலையும். என்னன்னு சொன்னால் அவங்க யோசிக்கிறாங்க, இப்ப ரணில் விக்ரமசிங்க சொன்னதும் ஒரு கல்யாண வீட்டுல அப்படித்தான், இணைக்கிற மாதிரி இல்ல, பெரிய பொருளாதாரத்துல விழுவீங்க. ஏனென்றால் இவ்வளத்தையும் கொடுக்க இல்லாதன்னு தெரியும். ஆனால் இவ்வளத்தையும் கொடுக்கவும் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால் அது அமெரிக்கா தான். அப்ப இப்ப வேர்ல்ட் பேங்க் கொடுத்த $120 மில்லியன், இனி ஐஎம்எஃப் கொடுக்குமாக இருந்தால், அமெரிக்காவுடன் முற்றுமுழுதாக இலங்கை உடன்பாட்டுக்கு போகுமாக இருந்தால், இலங்கை ஒரு சிறிய தேசம். இலங்கையில ஒட்டுமொத்த பொருளாதாரம் 80-100 பில்லியன் ஒட்டுமொத்த பொருளாதாரம். உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்ததே 300 பில்லியன், கிட்டத்தட்ட 3 மடங்கு. அப்ப அவங்களுக்கு இலங்கையை தூக்குறது பெரிய வேலை இல்லை. ஆனா இலங்கை அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இப்ப அனுரகுமாரதிசாநாயக்காவையோ ஹரணி அமரசூரியாவையோ யோசிச்சு பார்த்தால் அந்த லைன் எடுக்கிறது போலதான் தெரிகிறது. என்னென்னு சொன்னால் அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை என்று சொல்லி இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியாதுன்றது தெரியும். ஆனா இவர்களை தூக்கக்கூடிய நிலையில் இந்தியா இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வந்தது. இந்தியா பலவீனம் அறிஞ்சுதான் அமெரிக்கா இறங்கி இருக்கின்றது. சீனா பிரச்சனை இல்லை, சீனா சமாளித்துக் கொள்ளும். சீனா அது ஒரு சூப்பர் பவர். சீனாண்ட இந்த வருடம் சீனாண்ட வர்த்தக ட்ரேட் சர்ப்ளஸ் என்று சொல்றோம், 1 ட்ரில்லியன் அவங்களோட சர்ப்ளஸ் மட்டும். ஆனால் அப்படி என்று சொன்னால் வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன். இந்தியாண்ட ஒட்டுமொத்த பொருளாதாரம் அவன் ஒரு வியாபாரம் அன்றைக்கு கிட்டவும் நிற்க முடியாதுன்றது தெரிஞ்ச முடியும். அப்ப அது அவங்களுக்கு தேவை. ஒன்று சீனா இலங்கையை தூக்கலாம் அல்லது அமெரிக்கா தூக்கலாம். சீனா தூக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில யூஎன்ல இருக்கிற பிரச்சனை இருக்கின்றது. இப்படி அமெரிக்கா விட்ட சிக்கப்பட்டது நிறைய பிரச்சனை இருக்கிறது இலங்கைக்கு.